Hi all, welcome to my healthy dessert series recipe number 1. நான் வந்து இத ஹெல்த்தி ரெசிபீஸ் ஏன் சொல்றேன்னா, கண்டிப்பா எனக்கு தெரியும் இது அன்ஹெல்த்தி ரெசிபி இல்லன்னு. ஏன்னா அன்ஹெல்த்தின்னா நான் எத மீன் பண்ணுவேன்னா, கடையிலேருந்து வாங்கக்கூடிய ப்ரிசர்வேட்டிவ் சேர்த்தது, அப்புறம் கலர் ஆட் பண்ணியிருக்குது. இது மட்டும் தான் என்ன பொறுத்தவரைக்கும் நான் அன்ஹெல்த்தின்னு சொல்லுவேன். நம்ம கையால பார்த்து பார்த்து செய்ற எல்லாமே பசங்களுக்கு ஹெல்த்தியானது தான். இப்போ வாங்க கஸ்டர்ட் அகர் அகர் புட்டிங் எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். அத செய்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பவுல்ல கொஞ்சமா அகர் அகர் சேர்த்துருக்கேன். இத நல்லா தண்ணீல 5 to 10 மினிட்ஸ் சோக் பண்ணிக்கோங்க. இது இப்போ சோக் பண்ணிட்டு இருக்க கேப்ல நம்ம வந்து பால் அடுப்புல காய்ச்சிடலாம். பால் வந்து ஒரு 1/2 லிட்டர் நான் திக் மில்க் எடுத்திருக்கேன். இப்போ வந்து இத நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இது கொதிக்கும்போது நம்ம வந்து எடுத்து வச்சிருக்க அகர் அகர இதில சேர்த்துக்கணும். இந்த அகர் அகர் வந்து அகர் அகர் தான் ஃபர்ஸ்ட்டு சேர்த்துக்கணும், சர்க்கரை சேர்க்கறதுக்கு முன்னாடி. ஏன்னா சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறம் அகர் அகர் கொஞ்சம் கரைய லேட் ஆகும். அதனால சோக் பண்ணி வச்சிருக்க அகர் அகர ஃபர்ஸ்ட்டு பால் பொங்கி வரும்போது சேர்த்துக்கலாம். இது சேர்த்து நல்லா கரையணும். ஒரு 5 to 10 மினிட்ஸ் ஆகும். நல்லா பால்ல கரைஞ்சிரும். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கிற சர்க்கரைய சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு வந்து ஒரு 5 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு வேணுமோ அவ்வளோத்துக்கு பார்த்து சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜ்லயே நீங்க வந்து ஸ்வீட் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஏத்த மாதிரி இருக்குதான்னு. அப்புறமா கஸ்டர்ட் பவுடர் நான் 2 ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் தண்ணியில கலந்து வச்சிருக்கேன். நீங்க பால் இல்ல தண்ணி எதுலனாலுமே கலந்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா கட்டி வராம கிண்டிக்கிட்டே இருக்கணும். இது கிளற கொஞ்சம் கட்டி ஆயிட்டே இருக்கும். லைக் ஒரு ஃபெவிகால் அந்த மாதிரி இருக்கும் கன்சிஸ்டன்சி. இப்போ நீங்க நல்லா கீ தடவின ஒரு பாத்திரத்துல இத வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் ஃபில்டர் பண்ணிக்கிறேன். நீங்க ஃபில்டர் பண்ணாம கூட சேர்த்துக்கலாம். ஃபில்டர் பண்ணலன்னா கொஞ்சம் திரியா இருந்த மாதிரி இருக்கும். அதனால தான். இப்போ இதுல உங்களுக்கு தேவையான நட்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க கார்னிஷ்காக. இது வந்துட்டு ஒரு 2 to 3 ஹார்ஸ் கம்ப்ளீட்டா ஃப்ரிட்ஜில வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறம் 2 to 3 ஹார்ஸ் ஃப்ரிட்ஜில வச்சு செட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போதான் அது நல்லா செட் ஆயிருக்கும். நல்லா பீஸ் போடுறதுக்கும் வரும். இப்போ நான் ஃப்ரிட்ஜில 2 to 3 ஹார்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்திருக்கேன். இப்போ பீஸ் போட சூப்பரா வரும். இத வந்துட்டு பீஸ் போட்டு அழகா உங்க குட்டீஸ்க்கு நீங்க வந்து கொடுக்கலாம். கண்டிப்பா உங்க குட்டீஸ்க்கு பிடிக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி கிட்ஸ் ஹெல்த்தி ரெசிபீஸ் அண்ட் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.